ஹே ஆல் வெல்கம் டு பிரவி வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வ்ளாக்னா அச்சுவோட ஸ்டார் பர்த்டே. கேரளாவில் வந்துட்டு அந்த பிறந்த மாதத்தில் இப்போ தமிழ் மாதத்தில் அச்சுவோட பிறந்த நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த அன்றைக்கி தான் வந்து பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து அச்சுவோட பிறந்த நட்சத்திரம். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டார் பர்த்டே அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்துட்டு இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். அவள் எழுந்திரிச்சதும் அவளுக்கு இட்லி கொடுத்துட்டு அவளை குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு போயிட்டேன். மார்னிங்கே கோவிலுக்கு போகலான்னு நினச்சோம், பட் மழை வர்ற மாதிரி கிளைமேட் இருந்தது, அதனால் வந்து கோவிலுக்கு போகல. சரி, ஈவினிங் வந்து மழை வரலன்னா நம்ம கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து December 17 அன்னைக்கு எடுத்தது. என்னால் வந்து எடிட் பண்ணி போடவே முடியல, டைமே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் நானாக டைம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இனி அப்கமிங் டேஸில் வந்துட்டு எல்லா வீடியோஸும் ரெகுலராக நான் போடுறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் வந்து எனக்கே தெரியுது, நம்ம இவ்வளோ வேலைலாம் செய்கிறோமா, நீயா அது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது எனக்கே. பிஃபோர் மேரேஜ் நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆஃப்டர் மேரேஜ் அதுவும் நம்ம குழந்தைக்குங்கும்போது நம்மளும் ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகி இதெல்லாம் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. சேம் டே வந்து எங்கள் வீட்டு வாசல்கால் வந்து தண்ணி பட்டு அதாவது மழை தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஆயிருந்தது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப நாளாக கூப்பிட்டு அந்த அன்றைக்கி தான் வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. பிஃபோர் மேரேஜ் வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து குக்கர் அதெல்லாம் தான் சாதம் வைப்போம். ஸோ ஒரு 3 விசில் வந்து தான் ஆஃப் பண்ணாமல் வேலை முடிஞ்சுது. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க எப்போவுமே சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. பட் அது எனக்கு டெய்லி வைக்க அது பழகிருச்சு. அதுதான் ஹெல்த்தியும் கூட. நான் ரொம்ப பெருசாலாம் எதுவும் செய்யலை. சாதம் வடிச்சிருந்தேன். பாசிப்பருப்பு வந்து நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு அது ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஓலை சத்தியால் அதுதான் ஃபஸ்ட்டாக வைப்பாங்க. அடுத்து சாம்பார் வச்சுருந்தேன், முட்டைக்கோஸ் பொரியல், இஞ்சி புளி பாயசம். இஞ்சி புளி வந்து என்னோடய ஃபேவரட். ஸோ அதை நான் செஞ்சுருந்தேன். அவியல் செய்யலாம்னு நினச்சேன், பட் அவியல் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் செய்யலை. இஞ்சி புளி வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது, நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருந்தது, நல்லா இருந்துச்சு. சைடு போய் வந்துட்டு பூஜா அறையில் வந்துட்டு சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ரெடியும் பண்ணியாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. அடுத்தது வந்து பர்த்டே பேபிக்கு வந்து நம்ம இலை போட்டு சாப்பாடு கொடுக்கணும்.
எல்லாம் முடிஞ்சிட்டு கிச்சன் வந்து பார்த்தா தான் தெரியும் கிச்சன் இவ்வளோ கன்றாவியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சதுமே வந்து அந்த வாசக்கால் வந்து அவங்களும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பூஜை பண்ணணும். ஸோ அதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வாசக்காலுக்கும் வந்துட்டு பூஜை போட்டாச்சு. ஈவினிங் இங்கே நல்ல நேரம் மழை வரல. ஸோ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோவிலுக்கு கிளம்பிட்டோம். திருவெற்றியூரில் இருக்க வடிவுடையம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அந்த கோவிலுக்கு போனாலே போதும், எல்லா சுவாமியுமே அங்கே இருக்குது. ஸோ வேறு எந்த கோவிலுக்கும் போகணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே பார்க்குறக்கே எல்லாம் அழகாக இருந்தது. நான் வந்து செகண்ட் டைம் போகிறேன். அச்சுவை ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைம் நான் ஃபஸ்ட் டைம் போனேன். இப்போ வந்து அச்சுவை எடுத்துகிட்டு போகிறேன். அந்த கோவிலுக்குள்ளே போனாலே வந்து நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வர்றதுக்கே 1 ஹவருக்கு மேலே தான் ஆகும். ஏன்னா எல்லா சுவாமியும் பார்த்துட்டு வர்றதுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து 1 ஹவருக்கு மேலே தான் ஆகும். ஸோ நாங்கள் போன டைம் வந்து கூட்டம் இல்லை, அதனால் பொறுமையாக எல்லா சாமியும் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம். வர்ற வழியிலே வந்துட்டு டின்னரும் சாப்பிட்டு வந்துட்டோம். இப்படி தான் வந்து நாங்கள் அச்சுவோட ஸ்டார் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பை.